தெரியுமா? भूख लगती है, कुछ खाने को दो। 3 दिन से कुछ नहीं खाया। पीछे रहो बेटा। உங்களுக்கு வேற பாஷை தெரியுமா? நான் தமிழ்நாடு. குழாயில ஒரு சொட்டு தண்ணியை காணும். இந்த வீட்டுக்குள்ள தண்ணி வீணா போகுது. நாய்கள் ஜாக்கிரதை. யா யா நாயும் காணும் மனுஷனையும் காணணும். தண்ணி குடிக்க கூட வேண்டாம்னு சொல்ல போறாங்க. நான் வந்து தண்ணி குடிக்க வந்தேன். பாருங்க நாய் அது ரெக்கையோட இருக்கு போதுக்கு பறக்கு கிடந்துட்டு பயந்து ஓடியாந்தேன். அம்மா தெரியாம வந்துட்டம்மா. நான் இனிமே வரமாட்டேம்மா. தமிழ் பேசுறீங்களா? தமிழ் தெரியுமா? இவர்கிட்ட சொல்லுங்க. அவர் என்னமா சதப்படுறாரு. நான் தெரியாம வந்துட்டேன்னு சொல்லுங்க. சமாதானப்படுத்துங்க. உங்களுக்கு விஷயமே தெரியாது. என்ன விட்டு போகாதீங்க. விட்டுட்டு போக கூடாதா? என்னமா சொல்றீங்க நீங்க? இந்த நிலைமையில விட்டுட்டு போனா இந்த பாவியாவை சிக்கனை எரியாக்கிடுவாங்க. அப்போ அவருக்கு எனக்கு ஐயா இப்படி அடிச்சுட்ட நீ. நான் உண்மையை தானே நீயோ சொன்ன ஒண்ணு. அம்மா ரவீந்தர் कहाँ जाएगा? வயசுக்கு தகுந்த மாதிரி வாங்க போயிடுங்க. எப்படி தப்பிட்டேன்? ஐயா நல்ல சமயத்துல வந்து உதவினீங்க. நான் உதவானு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு நன்றி ஐயா. ஒரு பெண் ஆபத்து இல்லாம தனியா வாழ முடியாதுங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வர்றேங்க. வணக்கம். பெண் ஆபத்து இல்லாம தனியா வாழ முடியாது. ஒரு பெண் ஆபத்து இல்லாம தனியா வாழ முடியாது. ஒரு பெண் ஆபத்து இல்லாம தனியா வாழ முடியாது. அப்ப என் வசந்தி வசந்தி நான் சொல்றது கேளம்மா. சாப்பிடுமா. எனக்கு எதுவும் வேண்டாமா. அப்படி சொல்லக்கூடாதம்மா. உனக்காக இல்லைன்னா நீ இதை சாப்பிட்டுதாமா என் நிலைமை தெரிஞ்சு சொல்ல முடியுமா? தெரியாது. 4 நாளா நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். அவர் எங்க இருக்கிறனே தெரியல. தெரியாதா? இனி அந்த சிரமம் உங்களுக்கு தேவையில்லை. வாசு எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்தது. நீங்க நல்லா இருக்கணும் சார். 4 நாள் அந்த ஊரையே அழைச்சி பார்த்துட்டு கிடைக்கல சார். பொண்ணு போட்ட
கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல சார். இன்னைக்கு உன் கணக்கை தீர்த்துறேன். நானும் எத்தனை சினிமா பாட்டு கத்துக்கேன் தெரியுமா? வாடா டேய். எவ்வளவு பிரமாதமா போடுறான். போட்டு ஐயோ வாங்க. எழுச்சுவா உன் தலையை ரெண்டா போந்து. ஐயோ சும்மா வேற எங்கேயா வேஷம் போட்டு சண்டைக்கு வருவான். வரமாட்டாரா? எனக்கு நம்பிக்கை இல்லாம நாங்க சொல்றது கேளியா. நீ கொலை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனியா? போங்க. இந்த மாதிரி ஆளு ஏன் வச்சிருக்கீங்க? எங்க வேலை முடிஞ்சு போச்சு. நான் பணத்தை கொடுத்துறேன். ஐயா பணமா? பயப்படாதியா. அடுத்த படம் கான்ட்ராக்ட்ல ஒரு கையெழுத்து போட்டுருங்களேன். ஐயோ அதெல்லாம் முடியாது. முதல்ல நான் என் மனசு போற வேகத்துக்கு கார் போகாது. எப்படியா நான் அவசரமா நான் போகணும்னு நினைச்சேன். ஒரு வாரம் ஓட்டியா என்னமோ கொண்டாக்க உனக்கு ஐயா நீ இடிச்சுப்படி எனக்கு விட்டுரு. இப்பதான் சினிமாக்கு சண்டை போட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்து ஜெயிச்சு தெரியுமா? ரெடியா கையா? என்னப்பா இழக்குற? நீ கை எடுக்கிற அப்ப நான் கை எடுக்கட்டுமா? என்னன்னு தகராறு பண்றாரு? நம்ம யாருன்னு தெரியாம மறைக்கிறான். நம்ம வாத்தியார்கிட்ட நீ தகராறு பண்றியா? அண்ணா தேடி தெரியல வச்சுக்காத. ஐயோ என்ன தம்பி அடிக்கடி பட்டதா? அடியா இங்க நான் அடிச்சேன்னு அவன் அடிச்சானு தெரியல. பரவாயில்ல நான் நல்லா சண்டை போடுவேங்க. நன்றிங்க. வயிறும் பிள்ளையுமாக என்ன செய்வதென்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் அத்தா. என்ன பிரிந்து ஒரு நாளும் இருக்க சம்மதிக்க மாட்டீர்களே. 4 மாதமாகி நான் ஒரு இருக்கிறேன் என்பதையே மறந்து எப்படியேத்தான் இருக்கிறீர்கள். நான் என்ன தவறு செய்தேன் சொல்லுங்கள் அத்தா. என் வாழ்நாள் பூராவும் இப்படி அழுது சாக வேண்டியதுதான? வசந்தி 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 அழாதே வசந்தி. வசந்தி இப்படிப்பா என்னை பார் வசந்தி. ஆமா நீ தான் வசந்தி. வசந்தி வசந்தி நான்
சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரி செய்திருச்சு. வசந்தி, உன்னை நினைக்காத நேரமே இல்லை. அதாவது என் வசந்தி இல்லை, இது நான் தான் வந்துட்டேனே. அழகாதே வசந்தி. நல்லா இருக்கு தம்பி நீ பேசுறது. வாயு மயருமா இருக்கிறவளை தனியா விட்டுட்டு இப்படியா 4 மாசமா கடுதாசு கூட போடாம இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. வசந்தி, உன்னை விட்டு நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. பணத்தோட வந்திருக்கேன். வெளியே போய் என்ன தவறா நினைச்ச மேனேஜர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன வசந்தி, என்ன சொல்லு வசந்தி. இதுக்கு தானா? போய் கொண்டு வா. வாசு, வாசு, வாசு. நான் உங்களை பார்க்கத்தான் புறத்து. வாசு, எனக்கு இந்த சமாதானம் எல்லாம் வேண்டாம். உன்னை அரெஸ்ட் செய்ய வாரண்டோட வந்திருக்கேன். அப்படி ஒண்ணு நேரக்கூடாதுன்னு தான் சார் படாத பாடுபட்டு 4 மாசமா சேர்த்து பணத்தை கொண்டாந்துருக்கேன் சார். அப்படியா? ஆமாம் சார். பணத்தோட வந்திருக்கியா? பேஷ் பேஷ் பேஷ். இன்ஸ்பெக்டர் சார், நான் அப்பவே சொல்லல, வாசு ரொம்ப நேர்மையானவ, நாணயமானவ, பணம் இல்லாம என்ன பார்க்க மாட்டான்னு. சார் நிக்கிறீங்களா சார்? உட்காருங்க சார். வசந்தி, மேனேஜர் சார் வந்திருக்காரு, எல்லாருக்கும் காஃபி விட்டுவான் சார். இருங்க, போய் பணத்தை கொண்டாடுறேன். அதுக்குள்ளே என்னப்பா அவசரம்? வாங்கிட்டா போச்சு. எப்படியோ நீ வந்து சேர்ந்தியே, அதுவே போதும். என்ன வாசு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சார் என்னப்பா? பணம் திருடு போயிடுச்சு சார். திருடு போயிடுச்சா? வாசு, என்ன முட்டாள் நினைச்சிட்டியா? இல்ல சார், நான் உண்மையா பணத்தோட தான் வந்தேன். வழியில ஏற்பட்ட சண்டையில பணம் பறி போயிருக்கு சார். பெரிய ஆளுதான் ஐயா, எத்தனையோ பேர் பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி பார்த்ததில்லை. என்ன நம்புங்க சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் பணத்தோட தான் சார் வந்தேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பணத்துக்கு இப்ப என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அதெல்லாம் சரியா வராது இன்ஸ்பெக்டர் சார். நீங்க உங்க வேலையை செய்யுங்க. வேணாம் சார், வேணாம் சார். சரி மனசு பண்ணுங்க சார், தயவு பண்ணுங்க சார். ஏயா கத்துற? சொல்லுங்க சார். சார், என் மனைவி நிர்வாச கர்ப்பிணி சார். இந்த நிலைமையை பார்த்தா வேதனைப்படுவா சார். பணத்தை கொடுத்துறேன் சார், கொஞ்ச நாள் பொறுத்துங்க சார். சார் வேணாம் சார், சொல்லுங்க சார். அதெல்லாம் ரேஷன்ல வந்து பேசிக்கோங்க. கொண்டு வாங்க சார். மகந்தி, 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 கொடுமையை நான் பாக்குறதுக்காக தான் இந்த நாள் கழிச்சு ஐயோ பாவம், பொம்பளை வந்துட்டாங்க. அம்மா, நீங்க எல்லாம் போங்கல. உனக்கு குழந்தை பிறந்தது ஒண்ணுதான் போச்சு. ஆளு பாரு ஆளு. குழந்தை எனக்கு பிறந்திருக்கு. இந்தாப்பா, நீ ஸ்டேஷன் பார்த்துக்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஆறு வந்துடுறேன். என்ன தம்பி வசந்தி இருக்கப்பட்டு வருது? யாருக்குமா குழந்தை? தம்பி, வசந்திக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. வாசு அப்படியே உருட்டுட்டு வந்திருக்காங்க தம்பி. விஷயம் தெரியுமா உங்களுக்கு? வாசு தம்பி இன்னைக்கு காலையில தான் வந்துச்சு. இருக்கு தம்பி. வந்ததும் வராததுமா போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன? நான்
வாசுடைய சிநேகிதன் அவன் கொஞ்சம் பார்க்கணும். போய் சீக்கிரம் பார்த்துக்கோ. வந்தது வராதமா ஒரு எதுக்காப்பா இங்க கொண்டு வந்தாங்க? தப்பு பண்ணிட்டியா வாசு? என்னப்பா பேச மாட்டாங்க? இந்த மாதிரி உனக்கு குழந்தை பிறந்திருக்க, ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. உண்மையாவா? குழந்தை நல்லா இருக்கா? சிறப்பா இருக்கா? என்ன பண்ணி இருக்கா? வசந்தி எப்படி இருக்கா? சார் எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தது சார். ஆம்பளை குழந்தை. சார் இதான் சார் முதல். கொஞ்சம் கதவை திறந்து சார். பார்த்துட்டு வந்துடுறேன் சார். ஏயா கத்துற? இது ஸ்டேஷன், உங்க வீடு அல்ல. ஐயோ பாவம். ஜாசா கொஞ்சம் அனுப்பித்தான் வைங்களேன். நீ வேற அட்வைஸ் பண்றியா? 393 இந்த ஆள் கேட்டா இவன் நிறைய பணத்தோட ஒரு பர்ஸ் இருந்தது. சந்தேகப்பட்டு கேட்டு சரியானபடி பதில் இல்ல, இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். எங்க அந்த பர்ஸ்? கொண்டா. சார் இது சார், அது ஏன் மணி பர்ஸ் சார்? அதான் சார் பணம் வச்சிருந்தேன் சார். அதான் சார் காணாம போச்சு. ஏய், நீ பெரிய ஆளா இருப்ப போல இருக்க. இல்ல சார், வேணும் அந்த ஆளை கேட்டு பாருங்க சார். கேளுங்க சார். ஏப்பா இந்த பர்ஸ அந்த ஆள்கிட்ட என்ன பிக் பேக் அடிச்ச? நாங்க ஏன் சார் முகத்தை பாக்குறோம், பாக்கெட்டை தான் பார்ப்போம். ஏப்பா நீ என்ன சட்டா போட்டிருந்த? சார் இதே ஆளுதான் சார். எனக்கு நல்லா நினைப்பிருக்கு சார். பம்பு சண்டை கிழத்து என் பர்ஸை திருடிட்டு போயிட்டான் சார். அது ஏன் பர்ஸ் தான் சார். ஆஹா, இது உன்னுடைய பர்ஸ் தாங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஆமா சார், அது 2500 ரூபாய்க்கு 100 ரூபாய் நோட்டா இருக்கு சார். சில்லறை கூட இருக்கு சார் கொஞ்சம். சார் அதுக்குள்ள என் போட்டோவே இருக்கு சார். திறந்து பாருங்க சார் பர்ஸ. இது வாசோட போட்டுமே தான் சார். ஏய், உண்மையை சொல்லு. இல்ல பரிசு கீழே கிடந்தது சார். யாருன்னு பார்த்து கொடுக்கலாமேன்னு நினைச்சு எடுத்தேன். அவ்வளவுதான், லபக்குன்னு வந்து பிடிச்சுக்கிட்டார் சார். எது எப்படியோ தொலைச்சவர் அந்த இருக்கார், தொலைஞ்சது இந்த இருக்கு. எனக்கு ரிவார்டு வேண்டாம், நான் வர்றேன் சார். கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் சார், முதல்ல என்ன அனுப்புங்க சார். நான் வீட்டுக்கு போய் குழந்தைய பார்த்து வந்துடுறேன் சார். நினைச்சேன் சார் உங்க பணம் தான் திரும்ப கிடைச்சிருச்சு சார். சொல்லுங்க சார் கொஞ்சம். நிஜமா என்னமோ பாவம், குழந்தைன்னு துடிக்கிறானே, கொஞ்சம் தான் அனுப்புங்களேன், போய் பார்த்துட்டு. ஆஹா, நீ சொல்லலையேங்க நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்தாப்பா 272 கதவை திறந்து அந்த ஆளை வெளியில அனுப்பிச்சுட்டு இந்த ஆளை உள்ள தள்ளு. நியாயத்தை சொன்ன என்னையே ரொம்ப. மிஸ்டர் வாசு, ஏதோ அவசரத்துல தவறுதல் நடந்து போச்சு, அதை மனசுல வச்சுக்காத. உங்களை விடுதலை செஞ்சுட்டேன். ரொம்ப நன்றி சார். வாங்க சார், வரேன் சார். பரவாயில்ல சார், நீங்க பெரியவன் சார். நீதாப்பா போகணும், இங்க வாப்பா. சாமான் வாங்கிட்டு போறா சார். கணக்கு கொடுத்துருங்க சார். ஆமா, நீ அம்மா ஆயிட்டா எங்க? யாரும் தெரியுதா உனக்கு? யாரும் தெரியுமா? நான் தான் உங்க அப்ப. என்ன வசதி, அவனுக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாம இருந்துட்டியா? பச்சா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்புறம் கேட்கறா. நான் போறேடா, அவங்க தான் கூட்டு போறாங்க. உங்க அப்பா சொல்லு, இனிமே யாரும் பிடிக்க முடியாது சொல்லு. சொல்லுடா. என்னங்க இது? பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படியே ஆடுறது? கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இங்க உரம் விழுந்துட போகுது. ஏது முத பிள்ளை பத்த உடனே 30 பிள்ளை பத்த மாதிரி பேசுறியா? உங்களுக்கு எப்பவுமே கேள்விதான். சரி, என்னமோ நீ வின் அடிச்சுட்ட. என்னங்க நீ சொன்ன மாதிரியே ஆம்பளை பிள்ளை பத்துட்டிய. கண்ணு பட்டிருக்கான். பின்ன காளை மாடா போடும், பசு மாடு தான் போடும். இது ஒரு அதிசயம் சொல்ல வந்துட்டான் நேரம். ஆமா, உங்களுக்கு எதுதான் அதிசயமா தெரியுது? பணம் ஒன்ன தவிர வசந்திய பத்தியே கவலை இல்லை. அவ வளர்த்த மாட்டை பத்தி அவங்களுக்கு கவலை இருக்க போகுது. யாருடி எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு? என் மனசு படுற பாடு உனக்கு என்ன தெரியும்? வசந்தி மேல எனக்கு கவலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
உன் பசங்க கண்ணா அப்படின்னு பேசுவான்னு பயப்படுறேன். ஊராருக்காக நம்ம பொண்ணை நம்ம விட்டுட முடியுமா? விட்டுட முடியுமா? நானும் கோட்டை கட்டி தான் பாக்குறேன். ஆனா கோட்டை விட்டுட்டு நிக்கிறேன். இப்போ பொண்ணு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அது ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்து அது என்ன பார்த்தா